أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. الله حي الله نادر الله حي الله حاضر. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وعاشروهن بالمعروف وقال رسول الله صلى الله عليه وسلم فاظفر بذات الدين. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். அருமையானவர்களே, நாம் எல்லாம் புனிதமான தினம் ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. அருமையானவர்களே, இந்த உலகத்தை படைத்து அதில் எண்ணற்ற ஜீவராசிகளை படைத்து எல்லாவற்றிலும் மிக சிறந்தவர்களாக அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அந்த மனித சமூகம் ஒரு குடும்பமாக ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லித் தருகின்றான். இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள், மனிதர்களாக படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நம்மவர்கள் ஒரு குடும்ப அமைப்பாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அந்த குடும்ப அமைப்பு சீராக இருக்க வேண்டும். அந்த குடும்ப அமைப்பு சீராக இருந்தால் தான் சமுதாயம் சீராக இருக்கும் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்றான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா முதலிலே படைத்தான். மனித சமுதாயத்தின் மனிதர்களுடைய தந்தையாக தாயாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் திகழ்கின்றார்கள். ஆக உலகத்தில் முதலில் படைக்கப்பட்டவர்கள் கணவன் மனைவியாக படைக்கப்பட்டவர்கள். அந்த கணவன் மனைவி என்ற அந்த பந்தத்தை, அந்த உறவை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்தான். இந்த உலகத்திலே மனித சமுதாயம் கணவன் மனைவியாக வாழ வேண்டும். திருமண பந்தத்திலே அவர்கள் பிணைக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முதலில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் கணவன் மனைவியாக அல்லாஹ் படைத்தான். பிறகுதான் அவர்களுக்கு அந்த குடும்பத்தில் அந்த இணைப்பை ஏற்படுத்தி சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்கினான். அவர்களுடைய சந்ததிகள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், அவர்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சந்ததிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு மனித சமூகமாக, மனித சஞ்சாரமாக இன்றைக்கு உலகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் ஆரம்பத்தில் இருந்த நம்மளுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குடும்பமாக, ஒரு குடும்ப அமைப்பாக அவர்கள் கட்டுக்கோப்பாக இருந்தார்கள். அந்த குடும்ப அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். நீங்கள் இப்படி வாழ வேண்டும், இப்படி உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும். குழந்தை பிறந்ததற்கு பிறகுதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாயாக ஆகின்றார்கள். குழந்தை பிறந்ததற்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தையாக திகழ்கின்றார்கள். அதற்கு முன்பாக அவர்கள் கணவன் மனைவியாக ஆரம்பத்தில் படைக்கப்பட்டவர்கள். ஆக இந்த குடும்ப அமைப்பு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். மனித சமுதாயம் இந்த உலகத்திலே பழுகி பெருக வேண்டும். அது ஒரு சமுதாயமாக, ஒரு கட்டுக்கோப்பாக திகழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா மனிதனை இந்த உலகத்திலே முதலிலே படைத்தான். அப்படி படைத்த அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தரும் பொழுது வஆசிருஹுன்ன பில் மஅரூஃபி, இன்னும் அவர்களுடன் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். யாரு? அந்த கணவன் மனைவியாக படைக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு மத்தியிலே அந்த இருக்கக்கூடிய அந்த இணைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தரும் பொழுது அவர்களுடன் நீங்கள் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருவதுடைய நோக்கம் என்ன? நீங்க குடும்பம் என்ற ஒரு கட்டுக்கோப்பாக இருந்து நீங்கள் நல்ல முறையில் அந்த கட்டுக்கோப்பை நீங்க உருவாக்கி வாழும் பொழுது சமுதாயத்தை ஒரு கட்டுக்கோப்பாக நீங்கள் உருவாக்கலாம் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஆண்களோ பெண்களோ நாங்கள் தனித்து இருப்போம் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. அதை இஸ்லாம் தடை செய்கின்றது. நம் மார்க்கம் துறவரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, துறவரமாக வாழ்வதற்கு அனுமதி தரவில்லை. குடும்பமாக நீங்கள் வாழ வேண்டும், குடும்ப அமைப்பாக திகழ வேண்டும், சமுதாயமாக நீங்கள் திகழ வேண்டும் என்பதை அல்லாஹ் அடிப்படையாக ஆக்கி தந்திருக்கின்றான். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா குர்ஆனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும், கலிமாவுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பிறந்ததில் இருந்து இறக்கும் வரை அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை கற்றுத் தந்தார்களோ அதன் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தரும் பொழுது, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம், நம்ம எல்லாம் தெரிஞ்ச வசனம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அப்ப இந்த உலகத்துக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன? வணக்கம், அல்லாஹுவை வணங்க வேண்டும். அப்ப வாழ்க்கை எங்க? அந்த வாழ்க்கையை நீங்கள் வணக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அது சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா வாழ்க்கையும் நீங்கள் இபாதத்தாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றான். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு துறையில் சிறந்தவர்களாக இருப்போம், அதுல மாற்று கருத்து இல்லை. எல்லா அடியார்களும் ஒவ்வொரு விஷயத்திலே சிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள், சிறந்தவர்களாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்தந்த துறைகளிலே அவர்கள் சிறந்தவர்களாக உயர்த்து அடைந்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கி இருக்கிறான். ஆனா அந்த இருக்கக்கூடிய துறைகளிலே, அந்த இருக்கக்கூடிய அந்த சூழலை நாம் இபாதத்தாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு நபிமார்களுடைய வாழ்க்கை குர்ஆன் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எந்த அறிவுகளை எடுத்துக்கொள்ளுங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அது எந்த அறிவாக இருக்கட்டும், குர்ஆனில் இல்லாத அறிவு இல்லை. ஏன்? குர்ஆனை அல்லாஹ் எது வரைக்கும் நமக்கு ஆக்கிவிட்டான்னு சொன்னா கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் ஆக்கிட்டான். இந்த உலகம் படைக்கப்பட்டு, உலகம் அழிக்கப்பட்டு, மறுமையுடைய வாழ்க்கை, அல்லாஹுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழல், அது வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? குர்ஆன்ல சொல்லிட்டான். விஞ்ஞானத்தை எடுத்து நம்ம ஆய்வு பண்ணா குர்ஆன் பேசுகின்றது, விஞ்ஞானத்தை எடுத்து நம்ம ஆய்வு பண்ணா குர்ஆன் பேசுகின்றது, அரசியலை எடுத்து நம்ம ஆய்வு பண்ணா குர்ஆன் பேசுகின்றது,
இப்படி எந்தெந்த துறைகளிலே இருக்கின்றார்களோ அந்தந்த துறைகளில் உள்ளவர்கள் குர்ஆனை எடுத்து பார்க்கும் பொழுது குர்ஆன் அவர்களுக்கு தகுந்த அந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஃபஸாஹத்து பலாகத்து, ஃபஸாஹத்திலையும் பலாகத்திலையும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது உலகத்திலே என்னென்ன துறைகள் இருக்கின்றதோ அந்த எல்லா துறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் குர்ஆனுடைய தஃப்சீர் பண்ண வர வேண்டும் என்று சொல்லி தஃப்சீருடைய அந்த இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை துறைகள் இருக்கின்றதோ அந்த எல்லா துறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால்தான் குர்ஆனுக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல வர வேண்டும் என்று சொல்லி அந்த இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இன்றைக்கு பாருங்க, குர்ஆனுடைய தர்ஜுமா எடுத்து பார்க்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சது எனக்கு புரியாது, எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு புரியாது, இன்னொரு அடியாருக்கு புரிஞ்சது இன்னொரு அடியாருக்கு புரியாது. அவர்கள் எந்தெந்த துறையிலிருந்து எந்தெந்த கோணத்திலே குர்ஆனை பார்க்கின்றார்களோ அந்தந்த கோணத்திலே அவர்களுக்கு வழி நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வேதம். அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆனை ஆக்கியிருக்கின்றான். அந்த குர்ஆனை பின்பற்றி நாம் வாழும் பொழுது இந்த வாழ்க்கை இபாதத்தாக அமைகிறது. அல்லாஹ் சொல்லித் தரும் பொழுது கணவன் மனைவியாக குடும்ப கட்டுக்கோப்பாக நீங்கள் உலகத்திலே வர வேண்டும், சமுதாயமாக இந்த உலகத்திலே நீங்கள் சிறந்த விளங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தரும் பொழுது இன்னொரு இடத்திலே சொல்லித் தருகின்றான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன. கணவன் மனைவி பற்றி அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஏன்? குடும்பத்துடைய அடிப்படை இஸ்லாமிய அடிப்படையில் இருந்து நாம் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு கட்டடம் இருக்கின்றது, ஒரு பில்டிங் இருக்கின்றது, அதனுடைய பேசிக், அதனுடைய அடித்தளம் சரியாக ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் அந்த கட்டிடம் நீண்ட நாள் என்ன செய்ய நிலைத்து நிற்க. அதனால் அல்லாஹ் என்ன செய்கின்றான், குடும்பத்திலே அந்த கட்டுக்கோப்பு உங்களிடத்தில் சீராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி நமக்கு சொல்லித் தருகின்றான். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன. அல்லாஹ் கணவன் மனைவியை பற்றி சொல்லித் தரும் பொழுது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகின்றான். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, கணவன் மனைவியாக இரு தம்பதிகள் வாழுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் சொல்லித் தரும் பொழுது ஆடையை உதாரணப்படுத்தி, ஆடையை உவமைப்படுத்தி அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருக்கின்றார் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரியணும்? நம்ம யதார்த்தமாக பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், கணவன் மனைவியே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், ஆடையாக இருக்கணும். இதுல அல்லாஹ் பல விஷயத்தை உள்ள வச்சிருக்கிறான். ஒரு ஆடை அணிகிறோம் என்று சொன்னால் அந்த ஆடை மனிதனுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துகின்றது. ரெண்டே நோக்கம்தான். உடைய அணிகிறோம் என்று சொன்னா, ஆடை அணிகிறோம் என்று சொன்னா மனிதனுடைய அந்த அலங்காரத்தை, மனிதனுடைய அந்த தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக அந்த ஆடை அவனுடைய மானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு தான் ஆடை. இன்னைக்கு ட்ரெஸ் அணிகிறோம்னு சொன்னா, நம்ம பேண்ட் சட்டை அணிகிறோம், கையிலேயே சட்டை அணிகிறோம் அப்படின்ட்டு சொன்னா நம்மளை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்காகவும் நம்மளுடைய மானத்தை மறைப்பதற்காகவும் நம்மளுடைய கண்ணியத்தை நாம் பாதுகாப்பதற்காக வேண்டிய ஆடைகளை அணிகின்றோம். அதே சமயம் ஒவ்வொரு துறைகளில் பார்க்கும்போது ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அவங்க ஒரு யூனிஃபார்த்தில் இருப்பாங்க. வக்கீலாக இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு யூனிஃபார்த்தில் இருப்பாங்க. டாக்டராக இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு யூனிஃபார்த்தில் இருப்பாங்க. இது என்ன? அவர் டாக்டர், அவர் வக்கீல், அவர் போலீஸ் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அடையாளம் தான் ஆடைகள். அப்ப ஆடைகள் ஒரு மனிதன் என்ன செய்கின்றது, அவனுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியதாகவும் அவனுடைய மானத்தை மறைக்கக்கூடியதாகவும் ஆடைகள் இருக்கின்றது. அந்த ஆடையை அல்லாஹ் எதற்கு உதாரணப்படுத்தி சொல்லித் தருகின்றான்? கணவன் மனைவிக்கு ஆடையாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு ஆடையாக இருக்க வேண்டும். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு பிணக்கு ஏற்படுகின்றது, ஒரு சர்ச்சைகள், ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது என்று சொன்னா அந்த பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, வெளியில் வரக்கூடாது. அவர்கள் இல்லறத்திலே எப்படி அவர்கள் ஒன்றித்து அவர்கள் மறைமுகமாக திகழ்ந்தார்களோ அதே போன்று அவர்களுடைய அந்த மன கசப்புகள், மன அந்த குமுறல்கள் அவர்களுக்குள்ளேயே தீர்ந்து முடிந்து கொள்ள வேண்டும். அது என்ன செய்யக்கூடாது, சமுதாயத்துக்கு வரக்கூடாது. அப்படி வந்தா
பல குழப்பங்களும் பல பசாதுகளும் உருவாகிவிடும் என்பதை அடிப்படையாக அல்லாஹ் விளங்க வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் தீர்த்து கொள்ள முடியல என்று சொன்னால் அதுக்கு உரியப்பட்டவங்கள்ட்ட போய் அவங்க அந்த அதுக்கு யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லணும். எல்லாட்டும் போய் சொன்னப்பட்டு வச்சுக்கிறீங்களேன், அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சு அவ்வாறு வேற ஆகி போயிடும். இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது இளைஞர்களாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் காதல் வலையிலே விழுகின்றார்கள், காதல் மோகத்திலே விழுகின்றார்கள். விழுந்து அவர்கள் திருமணத்துக்கு பிறகு ஓராண்டுகள் அல்லது 2 ஆண்டுகள், அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த வாழ்க்கை கசப்பாக ஆகிவிடுகின்றது. எங்கே வந்து நின்று விடுகின்றார்கள்? டைவர்ஸ், தலாக்கு. நீ எனக்கு சரியா வர, நான் உனக்கு சரியா வராது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழல் சமூகத்துடைய ஒரு அவமானம், மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், நம்மளுடைய சந்ததிகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், நம்மளுடைய அந்த முன்னோர்கள், நம்மளுடைய அந்த மூதாதையர்கள் எப்படி கட்டுக்கோப்பாக குடும்பத்தை அமைத்து நமக்கு தந்தார்களோ, மார்க்கத்துடைய அடிப்படையில் எப்படி அமைத்து நாம் வாழுகின்றோமோ அந்த அடிப்படையில் அந்த தம்பதிகளை நாம் உருவாக்க வேண்டும். நம்மளுடைய அந்த சந்ததிகளை, இளைஞர்களை, இளைஞிகளை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் இந்த சமூகம் பாதுகாக்கப்படும். குடும்ப கட்டு அமைப்பு ஒழுங்காக இருந்தால்தான் சமூக கட்டு அமைப்பு ஒழுங்காக இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துறவரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாமிய மார்க்கம் துறவரத்தை அங்கீகரிக்கவில்லை. திருமண வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அந்நிக்காஹு மின் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் நிக்காஹ் செய்கின்றாரோ அவர் என்னுடைய சுன்னத்தை நிறைவு செய்து விட்டார். யார் நிக்காஹ் செய்யவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஆக அந்த திருமண பந்தத்தை, அந்த திருமண வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று சொன்னால் நம்மளுடைய அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லித் தருகின்றான். இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப அமைப்பை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம். உலகத்தில் எந்த மார்க்கமும் எந்த மதமும் இப்படி குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்தி சொல்லவில்லை. அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்தி பேசக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு மனிதன் குடும்ப அமைப்பு இல்லாமல் இருப்பதை இஸ்லாம் தடுக்கின்றது. இஸ்லாத்தில் என்ன துறவரம் என்பது இல்லை. திருமணத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றார்கள். அந்த திருமணத்திலே எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது, ஃபல்ஃபர் பிதாத்தி தீனி, நீங்கள் மார்க்கப்பற்று உள்ள பெண்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். எந்த பெண்கள், எந்த ஆண்கள் மார்க்கப்பற்று உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அந்த பெண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அவர்களுடைய பணமோ, அவர்களுடைய குடும்ப பாரம்பரியமோ, அந்த பெண்ணுடைய அழகோ உங்களை மயக்கிவிட வேண்டாம். ஆனால் அழகு இருக்கணும் தான், வேணாம் என்று சொல்லல. ஆனா அழகுக்காக மட்டுமோ, குடும்ப பாரம்பரியத்துக்காக மட்டுமோ, செல்வத்துக்காக மட்டுமோ நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். ஃபல்ஃபர் பிதாத்தி தீனி, மார்க்கத்திலே தேர்ந்து மார்க்கப்பட்டுள்ள இறையச்சத்துடன் வாழக்கூடிய பெண்களை நீங்கள் உங்கள் மனைவிமார்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார். ஆக அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, மார்க்கப்பட்டுள்ள பெண்களை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை இறையச்ச உள்ள வாழ்க்கையாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர் இருக்கின்றார், அவருடைய இச்சையை, அவருடைய ஆசையை, அவருடைய உணர்வை தீர்த்து கொள்வதற்காக ஒரு மனைவியிடம் சேருகிறார், இதற்கும் நன்மையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த சஹாபி கேட்கின்றார். இதற்கும் நன்மை இருக்கின்றதா, இஸ்லாத்தில் இதுக்கும் நன்மை இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கின்றார்கள், உன் மனைவி அல்லாமல் வேறொரு பெண்ணிடம் இவ்வாறு செயலை நீ செய்தால் அது கூடுமா என்று கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், அது பாவமான காரியம் என்பதாக சொல்லுகின்றார். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது, அப்ப உனக்கு ஆகமாக்கப்பட்ட மனைவியிடம் நீ
தாம்பத்திய உறவுல ஈடுபடுவது சதக்காவாக இருக்கும், அதற்கும் நன்மை இருக்கின்றது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஆக அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த உன்னதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை நாம் கட்டுக்கோப்பாக அமைக்க வேண்டும். கட்டுக்கோப்பாக அமைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய சமூகத்தை, நம்முடைய அந்த சந்ததிகளை மார்க்கப்பட்டுள்ளவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்லி தருகின்றான். அன்றைய காலகட்டத்தில் முத்தஆ என்று சொல்லக்கூடிய ஒரு திருமண பந்தம் இருந்தது. அதாவது முத்தஆ என்று சொல்லப்படும். முத்தஆ என்று சொன்னால், அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? அந்த முத்தஆ என்று சொல்லக்கூடிய திருமணத்தை அதாவது இந்த டேட்டிங் கலாச்சாரம்னு சொல்லுவோம் இன்றைய காலகட்டத்தில். அப்படிப்பட்ட திருமணத்தை இஸ்லாம் என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கின்றது? அதை தடை செய்கின்றது. அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு, ஒரு மாதத்துக்கோ அல்லது 10 நாட்களுக்கோ ஒரு வாரத்துக்கோ குறிப்பிட்ட நாட்களுக்காக வேண்டி திருமண பந்தம் செஞ்சுக்கிறது. ஒரு பெண்ணை ஒரு மாதத்துக்கு அல்லது 10 நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு அப்படின்ட்டு அவங்கள திருமண பந்தத்தில் சேர்த்துக்கிறது. அதுக்கு பேர் திருமணம்னு பேர். அதுக்கு பிறகு அந்த 10 நாள் முடிந்ததற்கு பிறகு அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பி விட்டுறது. இதுக்கு முத்தஆ என்று சொல்லப்படும். முத்தஆ என்று இது எப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருந்தது. அந்த நிகழ்வை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்தெறிந்தார்கள். இந்த காரியத்தை எல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட காரியம் திருமணம் அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு உடைத்து சொன்னார்கள். இன்றைய காலகட்டத்தில் டேட்டிங் கலாச்சாரம்னு சொல்லுவோம், அது நிகழ்ந்துகிட்டு இருக்கு. என்ன, மேற்கத்திய நாட்டில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்கள் திருமணம், பெண்கள் திருமணம், டேட்டிங் கலாச்சாரம் இப்படிதான் இருக்கின்றது. இதையெல்லாம் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் உடைத்து எறிகின்றது. இதையெல்லாம் நம் மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை. நீங்கள் குடும்பமாக இருந்து ஒரு கட்டுக்கோப்பை உருவாக்க வேண்டும், ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அல்லாஹ்வுக்கு ஹலாலான காரியத்திலேயே மிக வெறுப்பான காரியம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னான். அல்லாஹ் நமக்கு ஹலாலான காரியத்தை ஆக்கி தந்திருக்கிறான். அந்த ஹலாலான காரியத்திலே மிக கோபத்தை உருவாக்கக்கூடிய காரியம், அல்லாஹுக்கு மிக வெறுப்பை உருவாக்கக்கூடிய காரியம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னா அது டிவோர்ஸ். இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? இளம் தம்பதிகள் என்ன செய்து விட்டுகிறார்கள்? வாழ வேண்டிய அந்த தம்பதிகள் தலாக்கு விட்டு விடுகின்றார்கள், டிவோர்ஸ் பண்ணி விடுகின்றார்கள். இதை அல்லாஹ் சொல்லி திரும்புவது அல்லாஹுக்கு கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காரியம். என்ன, அல்லாஹுடைய அரசு நடுங்குகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் தலாக்கு விடுகின்றார்களோ அந்த தலாக்கு விடுவதின் காரணத்தால் அல்லாஹுடைய அரசு நடுங்குகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஆக அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உன்னதமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த குடும்ப கட்டமைப்பை நாம் சரிவர என்ன செய்ய வேண்டும்? அதை நிறைவு செய்ய வேண்டும். நிக்காஹ் செய்வது சுன்னத்து. ஆனா அந்த பெண்ணுக்கு உரிய அந்த கடமைகளை நிறைவு செய்வது ஃபர்லு. நஃபகா கொடுக்க வேண்டும். நஃபகா கொடுப்பது ஃபர்லு, கட்டாயம். ஆனா நிக்காஹ் பண்ணுவது சுன்னத்து. எப்படி நம்ம சுன்னத்தான தொழுகை தொழுகின்றோமோ அந்த சுன்னத்தான தொழுகைக்குள்ள சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது ஃபர்லு. கட்டாயமா ஓதனாதான் அங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்க சுன்னத்தான தொழுகை தான் தொழுகிறோம்னு சொல்லிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதல, அத்தஹியாத்து ஓதல, அங்க சுஜூது செய்யல, இப்படிப்பட்ட அந்த ஃபர்லான காரியங்களை எல்லாம் நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அங்க தொழுகை பாத்திலு, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போன்று நிக்காஹ் பண்ணுவது சுன்னத்து. அந்த நிக்காஹுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த நஃபகா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அந்த கடமைகளை நாம் செய்வது ஃபர்லு, கட்டாயம். நீங்க செய்யலன்னு சொன்னா குற்றவாளியாக ஆக்கப்படுவீர்கள். உங்களுடைய சந்ததிகளை நீங்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் உலகத்திலே வாழும் பொழுது நீங்கள் மார்க்கத்துக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கும் உட்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆக அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் குடும்ப அமைப்பை சீராக உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய சமுதாயம் சீராக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த உன்னதமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.